பக்காவா குடுத்து, இந்த மாரி நான் சொன்னக்கூடிய மருத்துவத்த பண்ணி, நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணீங்க அப்டின்னா, கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு மாடு சினை பிடிக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ஒரு கேள்வி வரும். இது அப்படியே ஆடுகளுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்கலாம். தாராளமா ஆடுகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாரி எருமைகளுக்கும் பயன்படுத்தலாம். எல்லாத்தையுமே நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இயற்கை மருத்துவம் தான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இந்த மாரிலாம் நீங்க பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி வந்துட்டு மாடு வச்சிருந்தவங்க இந்த மாரி சினை பிடிக்கல அப்டின்னா, இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பயன்படுத்தின இதுதான் வந்து இந்த மருத்துவ முறைகள்ல எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, பொதுவாவே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்டின்னா, மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கூலிங்கா இருக்கணும். பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு கூல்ல இருந்தா மட்டும் தான், அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உள்ளுக்குள்ள இந்த கர்ப்பப்பைக்குள்ள போயிட்டு, அது வந்துட்டு கருத்தரிக்கும். ஓகேங்களா? இது நீங்க இந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடிக்கக்கூடிய கோடை வெயில்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணீங்க அப்டின்னா, கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரீட் ஆகவே ஆகாது. சினை பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த கோடை வெயில தாண்டி உங்களுடைய மாட வந்துட்டு நீங்க குளுமைப்படுத்தணும். குளுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சினை அப்படிங்கிறது பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ்.